புதுசாக இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு அவங்க எல்லாத்துக்குமே வந்து மிகப்பெரிய தேங்க்ஸ் இருந்தது. ஏன்னா நம்ம சென்டரில் இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சர்வநயம் பண்ண நடக்குது. அதுக்கு நிறைய பேர் வந்து அதர் டெனிஷன் வந்து ஏபிஓஸ் வந்திருக்காங்க, ஏஎஸ்எஸ் வந்திருக்காங்க. அவங்க எல்லாத்துக்குமே வந்து உங்களோட அன்பும் பாராட்டும் கொடுத்து வந்து சூப்பராக வந்து நல்லாவே வந்து வெல்கம் பண்ணீங்க. அதுக்கு மிகப்பெரிய வந்து தேங்க்ஸ் இருந்தது. தேங்க்யூ ஃபார் கமிங் ஆல் ஏஎஸ்எஸ் அண்ட் ஏபிஓ சீனியர்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இன்னைக்கு வந்து செரிமானியம் கொண்டு எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். அப்படிதான் ஓகே. உங்க கூட வந்து டிராவல் பண்ணி உங்க கூட ஸ்டார்ட் பண்ணி உங்க கூட டிராவல் பண்ணி இன்னைக்கு வந்து சேம் வந்து ஒரு மிகப்பெரிய வந்து அசார்ட்ல வந்து ஒரு மிகப்பெரிய பொசிஷன் வந்து ஏஎஸ்எஃப் பொசிஷன் வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஏஎஸ் விஜயகுமார் சீனியர் அண்ட் இது வந்து ஏஎஸ் அபரிநாத் சீனியர் அப்ளைன் டவுன் தான் ரெண்டு பேருமே நினைக்கிறேன். அவங்களுக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய வந்து பெஸ்ட் பிசினஸ் அப்படின்றது. நெக்ஸ்ட் வந்து இப்போ டிராஃபி இன்னைக்கு வந்து இதே 4,000 ட்ரெடிஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணி நெக்ஸ்ட் வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் அச்சீவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி ஓகே எனக்கு ரொம்ப பிடிச்ச ரேங்க் அப்படின்னா அந்த இன்ஃப்ளூயன்சர் ரேங்க் அப்படின்றது. அந்த அசார்ட் இண்டஸ்ட்ரியிலே ரொம்ப பிடிச்ச ரேங்க் அப்படின்னா இன்ஃப்ளூயன்சர். ஏன்னா அந்த ரேங்க் அப்படின்றது தான் இன்னைக்கு ஏபிஓ அப்படின்ற பொசிஷன் நான் அச்சீவ் பண்ணியிருக்கேன். அப்படின்னா அதுக்கு முழுக்க எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக அந்த ரேங்க் எது அப்படின்னா இன்ஃப்ளூயன்சர் மட்டும்தான். ஏன்னா அதுதான் ஆக்டிவாக வந்து நீங்கள் ஃபீல்டில் இறங்கி ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு மிகப்பெரிய வந்து ரேங்க் அப்படின்றது அந்த இன்ஃப்ளூயன்சர் ரேங்க் அப்படின்றது. அந்த ரேங்கை நீங்கள் நிறைய பேர் அச்சீவ் பண்ணியிருக்கீங்க. ஓகேவா? ட்ராஃபி வாங்க வந்து ஆல் இன்ஃப்ளூயன்சர்ஸ் நெக்ஸ்ட் வந்து அப்ரூவ் பேட்ச் எல்லா சீனியர்ஸுமே என்னோட பெஸ்ட் ரிசல்ட்ஸ் அப்படின்றது. ஓகேவா? ஃபாஸ்ட்டாக வந்து ஏஸ் அப்படின்றத வந்து கம்ப்ளீட் பண்ண பாருங்க. நானும் வந்து ரொம்ப நேரம் நான் பேசல. ஓகே. ஏன்னா ஃபங்க்ஷன் வந்து இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அப்படிதானே நம்ம என்ன பார்க்க வேண்டியது வந்து நிறையாவே இருக்கு. அதனால உங்களுக்கு நிறைய எனர்ஜி அப்படின்றது தேவை. ஓகேவா? ஆனால் ரொம்ப பேசி வந்து டைம் வேஸ்ட் பண்ணணும். நான் சிம்பிளாக வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிட்டு போயிடுறேன். இடையில நம்ம எல்லாருமே வந்து உன் லாஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. கண்டிப்பாக அது வந்து அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஓகே. இடையில கண்டிப்பாக நானும் வந்து உங்களோட பிஸ்னஸ் க்ரோத்துக்காக ஓகே நம்ம எல்லாருமே சேர்ந்து வந்து சப்போர்ட் அந்த கைடன்ஸ் எல்லாருமே எப்பவுமே கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இடையில ஒரு பிரிட்ஜ் கிளாஸ்ல கண்டிப்பாக நம்ம எல்லாருமே மீட் பண்ணலாம், நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணலாம். என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் பர்சனலாக வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போ நான் வந்து ஒரு சில விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக வந்து இந்த ஏஜ் அப்படின்றது லைஃப்ல வந்து ரொம்ப முக்கியமான ஏஜ் இருந்தது. ஒரு 20-25 ஏஜ் அப்படின்னா லைஃப்ல வந்து எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஏஜ் அப்படின்றது லைஃபோட டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு இந்த ஏஜ் அப்படின்றலாம். இந்த ஏஜ்ல யாரெல்லாம் சரியான ஒரு ஃபீல்டுல வந்து உள்ள போறாங்களோ அடுத்து நம்ம லைஃபை டிசைட் பண்ண போறது அப்படின்றது வந்து அந்த ஃபீல்டு அப்படின்றதான் எல்லாத்துக்குமே ஜெயிக்கிறதுக்கு ஏதோ ஒரு ஃபீல்டுல ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னா கண்டிப்பா கிடைக்கும். சரியா? அப்படிதான் நம்மளுக்கு கிடைச்ச இண்டஸ்ட்ரி அப்படின்றது அசார்ட் இண்டஸ்ட்ரி அப்படின்னு. இந்த இண்டஸ்ட்ரியை நீங்க எப்படி பாக்குறீங்க, நீங்க என்ன மாதிரி வந்து வேல்யூ பண்றீங்க அப்படின்றது வந்து எனக்கு பர்சனல் அப்படின்னு தெரியல. ஆனா என்னோட லைஃப் மிகப்பெரிய சேஞ்ச் வந்து பண்ணது வந்து எந்த இண்டஸ்ட்ரி அப்படின்னா அசார்ட் இண்டஸ்ட்ரி மட்டும்தான். ஏன்னா ஒரு மிடில் கிளாஸ் பையனுக்கு ஓகேவா அதிகபட்சம் என்ன ஆசை இருக்கு அப்படின்னா நம்ம நல்லா சம்பாதிச்சு அப்பா அம்மா பெருமைப்படுத்துற அளவுக்கு வந்து நல்லா பாத்துக்கணும், சொந்த ஒரு வீடு கட்டணும். ஓகேவா? இந்த சொசைட்டில ஓரளவு நம்ம ரெஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு வந்து மிகப்பெரிய வந்து ஒரு ஆளா இருக்கணும் அப்படின்றதான். அப்ப அந்த மாதிரி வந்து வெறும் கனவு மட்டுமே எதுவுமே கிடையாது. கையில த்ரோக்காக மணி கிடையாது. ஓகேவா? இல்ல வந்து சப்போர்ட் பண்றது வந்து நிறைய ரிலேட்டிவ்ஸோ இல்லைன்னா வந்து கூட பிறந்த வந்து ஒரு பிரதர்ஸ் சிஸ்டர்ஸோ இல்லைன்னா வந்து பேரண்ட்ஸோ சப்போர்ட்ஸ்னா எதுவுமே கிடையாது. மிகப்பெரிய ட்ரீமை மட்டும் வச்சு நம்பிக்கையோட வந்து ஒரு கோயம்புத்தூர் வந்து ஸ்டார்ட் பண்ண பையன் அப்படின்றதான் வந்து சிவகுமார் அப்படின்றது. ஓகே. அந்த நம்பிக்கை அப்படின்றது எதுவுமே ஃபர்ஸ்ட் வச்சோம்னா அசார்ட் இண்டஸ்ட்ரி மேல மட்டும். நிறைய பேர் என் கூட வந்து டிராவல் பண்ணாங்க. இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் இல்லை. ஆனா இந்த இண்டஸ்ட்ரி அப்படின்றத நீங்க நம்பி ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க வந்து கைவிடவே விடாது. அப்படி நீங்க அசார்ட் மேல நீங்க பிலீவ் வச்சு ஓகே ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா எல்லாரும் அச்சீவ் பண்ண முடியும். ஸ்டார்ட் பண்ணிக்கிற ரேங்க் வந்து ப்ரொமோட்டர் நான் சொல்லிட்டு யார் வந்து ஒரே பண்ணிக்கோனா நீங்க எல்லாருமே எவ்வளவு ஸ்டார்ட் பண்ணாலுமே கண்டிப்பா உங்களோட இலக்கு அப்படின்றது வந்து ஸ்டார்டிங் கிடையாது. ஓகே. நீங்க அச்சீவ் பண்ண போற வந்து ஏபிஓ வெஸ்டர்ன் ஏபிஓ வந்து மிகப்பெரிய ரேங்க் தான் அச்சீவ் பண்ண போறீங்க. ஆனா நம்ம எதுல இருந்து ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்றது வந்து முக்கியமே கிடையாது. நீங்க பெரிய வந்து பிசினஸ் மேன் பெரிய வந்து நீங்க வந்து லெஜெண்ட்ஸ் வந்து நீங்க எடுத்து பார்த்தாலுமே சக்சஸ்ஃபுல் பர்சன் எடுத்து பார்த்தாலுமே எதுவுமே இல்லாம ஸ்டார்ட் பண்ணவங்க தான் ஓகே இன்னைக்கு அதான் சொல்லுவாங்கல்ல ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ணவங்க தான் நீங்க மிகப்பெரிய ஹீரோவா இருக்கான்னு சொல்லுவாங்கல்ல. அதே மாதிரிதான் உங்களுக்கு வந்து இந்த இண்டஸ்ட்ரி நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னா உங்க மேல வந்து செல்ஃப் கான்பிடன்ஸ் சொல்லுவாங்கல்ல அந்த மிகப்பெரிய தன்னம்பிக்கை வந்து உங்க மேலையும் இந்த இண்டஸ்ட்ரி மேலே இருக்கணும். நிறைய பேர் உங்களால முடியாதுன்னு சொல்லலாம், இந்த இண்டஸ்ட்ரி வந்து வேஸ்ட்னு சொல்லலாம். இது வந்து ஒரு ஜாயினிங் ப்ராசஸ் எம்எல்ஏ கம்பெனி நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து என்னன்னா வரலாம். அது யார் என்ன சொன்னாலுமே இந்த இண்டஸ்ட்ரி மேல உங்களுக்கு நீங்க எப்படி ரெஸ்பெக்ட் பண்றீங்க, நீங்க உங்களை எப்படி பிலீவ் பண்றீங்க அது ஃபர்ஸ்ட் ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுதான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்றது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான விஷயமா இருக்குமே. ஓகே. நீங்க எப்படி உங்களை நம்புறீங்க அப்படின்றது. அடுத்த ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னா வந்து
கேவா இந்த பிசினஸ்ல நம்ம வந்து கேவா ஸ்டேபிளா வந்து இருக்கு. இந்த கன்சிஸ்டன்சி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து அசாட் இண்டஸ்ட்ரியில் வந்து கேவா அன்னைக்கு அச்சீவர்ஸ் இருந்தாங்களா, இத்தனை ட்ரைனிங் சென்டர் தமிழ்நாட்டில் இருந்ததா, இல்லை வந்து ஏபிஓஸ் அப்படின்னு இருந்தாங்க அப்படின்னா வந்து கண்டிப்பா எதுவுமே கிடையவே கிடையாது. அப்போ எல்லாமே சொல்லிக்கிட்டே இருக்காங்களே. ஓகே, லாஸ்ட் வந்து இன்னொரு 2 to 3 இயர்ஸ்ல வந்து டைரக்ஷனல் இண்டஸ்ட்ரி மிகப்பெரிய வந்து க்ரோ ஆகும்னு சொல்றாங்க. இதெல்லாம் பாசிபிளா இம்பாசிபிளான்னு வந்து நிறைய பேர் நம்ம வந்து ஒரு குழப்பத்திலே இருக்கும்போது இருந்துகிட்டே இருப்போம்ல. அப்ப அந்த மாதிரி இல்லாம எனக்கு ஒரு இண்டஸ்ட்ரியில ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஓகே, கண்டிப்பா இது மூலமா வந்து மிகப்பெரிய மணி எப்படி சம்பாதிக்க முடியும்னு சொல்லிட்டு வந்து அந்த ஸ்டேபிளா நிக்கிறது மட்டும்தான். இப்போ எல்லாத்தையுமே கண்டிப்பா வந்து ஜெயிக்கிறதுக்கு வந்து ஒரு டைம் அப்படின்ற வருதுங்க. ஓகே, அந்த டைம் வரைக்கும் யாரு பொறுமையா வெயிட் பண்றாங்களோ அவங்க மட்டும் தான் வந்து அவங்களுக்கான ரெகக்னைசேஷன் அப்படின்ற வந்து அச்சீவ் பண்ண முடியும். இல்ல அப்படின்னா கண்டிப்பா கிடையவே கிடையாது. இன்னைக்கு ஏபிஓ கொண்டவர் வந்து அருள்ஜிவாசனியர் வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட் வந்து இன்னொரு வந்து ஃபியூ மந்த்ஸ் இல்லைன்னா ஃபியூ இயர்ஸ்ல வந்து வெட்டர் ஏபிஓ அப்படின்னு அச்சீவ் பண்ண போறாங்க அப்படின்னா அதுக்கான ஒரு உழைப்பு அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. நம்ம எல்லாருமே அவங்களோட லைஃப் ஸ்டைலை பார்க்குறோம், அவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸை பார்க்குறோம். ஓகே, நெக்ஸ்ட் அவங்களோட இன்கமை பார்க்குறோம். ஓகே, இது எல்லாமே நீங்க பார்க்குறீங்க. ஆனா இது எல்லாமே கிரியேட் பண்றதுக்கு வந்து இங்க ஒரு 7 இயர்ஸ் வந்து 8 இயர்ஸ் வந்து ஒரு உழைப்பு இருக்குல்ல. எவ்வளவு சாக்ரிஃபைஸ், ஓகே, எவ்வளவு வந்து ரிஜெக்ஷன்ஸ், எவ்வளவு ஃபெயிலியர்ஸ், எவ்வளவு கேள்விக்கின்ற அவமானங்கள் அப்படின்னு இருக்குல்ல. அதை நிறைய பேர் என்ன பண்றது நோட் பண்றதே கிடையாது. ஓகே, அப்ப அதே மாதிரி வந்து ஒரு ஃபீல்ட்ல நீங்க வந்து சர்வே பண்ணீங்க அப்படின்னா நல்லது கெட்டது என்னது, ஓகே, எதை எடுத்துக்கணும் எதை எடுத்துக்க கூடாது, யார் சொல்றதா கேட்கணும் யார் சொல்றதா கேட்க கூடாது அப்படின்ற எல்லாத்தையுமே தெரிஞ்சு தெளிவா நீங்க ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா 100% வந்து நீங்க வந்து ஒரு ஃபீல்ட்ல ஜெயிக்க முடியும். டைரக்ஷனல் இண்டஸ்ட்ரி அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி. அதுவும் நான் இன்னும் பர்டிகுலரா சொல்லணும் அப்படின்னா வந்து யாருக்கு வந்து லைஃப்ல அதிகமான மணி பண்ண தேவைப்படுது, ஓகேங்களா, இல்ல வந்து லைஃப் வந்து ரொம்ப ரொம்ப மிடில் கிளாஸ் ஃபோர்த் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அவங்க எல்லாம் வந்து மிகப்பெரிய ட்ரீம் அச்சீவ் பண்ண நினைக்கிறவங்களுக்கு ஓகே டைரக்ஷனல் இண்டஸ்ட்ரி அப்படின்ற ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸ்டார்டிங்ல வந்து ஒரு 5 இயர்ஸ் அப்படின்றது நீங்க கஷ்டப்படுறதுக்கு, சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கு, ஃபோக்கஸ்டா நீங்க ஒர்க் பண்றதுக்கு இந்த இண்டஸ்ட்ரியில நீங்க ரெடியா இருந்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் 5 இயர்ஸ் அப்புறம் வந்து இது நம்மளா இது அப்படின்ற வந்து ஒரு பிரமிச்சு பாக்குற அளவுக்கு உங்க லைஃப் வந்து சேஞ்ச் ஆகும். கண்டிப்பா அது மாதிரி நிறைய பேருக்கு சேஞ்ச் வந்து ஆயிருக்கு. ஓகே, நம்பிக்கையோட வந்து ஒர்க் பண்ணுங்க. ஸ்டேபிள் கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துங்க. ஏன்னா ஒரு மாசத்துல உங்களால இன்ஃப்ளூயன்சர் அச்சீவ் பண்ண முடியும், 6 மாசத்துல அச்சீவ் பண்ண முடியும், இல்ல ஒரு 1 இயர்ல உங்களால ஏஎஸ்எஃப் கம்ப்ளீட் பண்ண முடியும், 2 to 3 இயர்ஸ் உங்களால ஏஎஸ்எஃப் கம்ப்ளீட் பண்ண முடியும். அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் இந்த இண்டஸ்ட்ரியில வந்து ஸ்டேபிளா இருக்கணும். அப்ப ஸ்டேபிளா இருக்கணும் அப்படின்னா வந்து இந்த இண்டஸ்ட்ரியை பத்தி நீங்க வந்து நிறைய விஷயங்கள் நீங்க நம்ம லேர்ன் பண்ணிக்கணும். நிறைய நீங்க வந்து மீட்டிங்ஸ் வந்து கொடுக்குறாங்க, நிறைய பிரிட்ஜ் கிளாஸ் வந்து கொடுக்குறாங்க. அது எல்லாத்துக்குமே நீங்க வந்து லேர்ன் பண்ணா மட்டும்தான் இந்த இண்டஸ்ட்ரி உங்களால சர்வே பண்ண முடியும். ஓகே, அப்ப அந்த லேர்னிங் ஸ்கில்ஸை என்னைக்குமே வந்து விட்டு கொடுக்காதீங்க. அதை எப்பவுமே வந்து கத்துக்கிட்டே இருக்க பாருங்க. ஓகே, அது உங்க அடுத்த ஸ்டேஜ் வந்து ஸ்டேபிளா வந்து போறதுக்கு மிகப்பெரிய ஹெல்ப் வந்து பண்ணும். சிம்பிளா நான் சொல்லிடுறேன். நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸா வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க, பிரதர்ஸா ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஓகே, இல்ல யாருமே தெரியாது அன்னோன் பர்சனா ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க. நீங்க யாரு ஸ்டார்ட் பண்ணாலும் எந்த ஈஸியாவே வந்து ஜெயிக்க முடியுங்க. இப்போ என்னோட பிசினஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து என்னோட ஃபர்ஸ்ட் டைரக்ட் பார்ட்னர் வந்து அங்கதான் இருக்காங்க, மாயண்டி சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு. யாருமே தெரியாத வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து அன்னோன் பர்சன் அப்படின்னா இன்னைக்கு வந்து ஒரு நோன் பர்சன் கூட இவ்வளவு க்ளோஸா இருப்பாங்க அப்படின்னு கூட தெரியாது. ஓகே, இன்னைக்கு அந்த அளவுக்கு வந்து ஒரு பாண்டிங் அப்படின்றது வந்து இருக்குது. இன்னைக்கு அவங்களே பாத்தீங்கன்னா இப்போ எல்லாருமே சொன்ன மாதிரி தான் ஃபங்க்ஷன் முடிஞ்சு போகும்போது வந்து மேபி என்ன பண்ணுவோம் ஏபிஓ வந்து ஓகே, அடுத்து வந்து ஒரு மிகப்பெரிய ட்ரீம் அப்படின்னு இருக்குங்களா. ஓகே, ஏபிஓ பண்ண ரேங்க் வந்து அச்சீவ் பண்றதுக்கு வந்து மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு வந்து என்னோட 3 இயர்ஸ்ல வந்து அவங்க ரேங்க் வந்து ஏபிஓ ப்ரமோட் பண்ண போறாங்க. அவங்களும் இந்த இண்டஸ்ட்ரியில வந்து யாருமே தெரியாத ஒரு பர்சன் வந்து இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி ஒரு வாய்ப்பு கிடைச்சு அதை சரியா பயன்படுத்தி இன்னைக்கு ஒரு ஏபிஓ அச்சீவ் மேக்ஸிமம் வந்து ஏபிஓ அச்சீவ் பண்ண போறாங்க. ஓகே, அந்த அளவுக்கு வந்து வந்திருக்காங்க அப்படின்னா வந்து அப்ப எல்லாத்தோட சப்போர்ட் ஹெல்ப் அப்படின்னு கண்டிப்பா இருந்தாங்க. உங்க மேல வந்து ஒரு பிலீவ் ஓப்பன் இருக்கான்னு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வினோத் சீனியர் சொல்லிட்டு ஓகே, அவருமே வந்து என்னோட டைரக்ட் பார்ட்னர் தான். இன்னைக்கு அதே வந்து கூட வந்து ஸ்டார்டிங்ல ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு வந்து ஓன் ட்ரைனிங் சென்டர் ரன் பண்றாங்க. இன்னைக்கு அவங்களுக்குமே வந்து சேலம் ஈரோட்ல வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு ட்ரைனிங் சென்டர் ரன் பண்ணி சூப்பரா பிசினஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து உங்க எல்லாருமே தெரியும், இங்க தான் வந்து இருந்தோம், நிறைய பேர் பார்த்திருப்பீங்க, ரஞ்சித் சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் வந்து என்னோட வந்து ஒரு ஒர்க் பண்ண டைம்ல ஒரு 2-3 டைம் பழக்கம் பண்ணலாம். ஆனா அந்த 2-3 டைம் பழக்கமே பாத்தீங்க அப்படின்னா வந்து லைஃப் லாங் வரைக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய வந்து
கனெக்ஷன் அப்படின்ற அளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு பாண்டிங் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இன்னைக்கு அவங்களுமே ஏஎஸ் அப்படின்றதான். ஃபோர்த் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து எல்லாத்துக்குமே தெரியும் நினைக்கிறேன். ஓகே, என்னோட பிரதர் தான் ஓகே விஜய் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவங்களும் இந்த இடத்துல வந்து ஏஎஸ் வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க. லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா தவசிலன்னு சொல்லிட்டு ஓகேவா, இன்னைக்கு அவங்களுமே வந்து நான் சீக்கிரமே வந்து நிறைய டைம் நான் சொல்லிக்கிட்டே இருக்கிற ஒரே விஷயம் வந்து உன்னோட ரேங்க் நீங்க ஃபர்ஸ்ட் வந்து சேஞ்ச் பண்ண பாரு. நீ வந்து ஸ்டார்ட் பண்ணி வந்து ரொம்ப நாள் ஆனாலுமே ஃபோக்கஸா நீ ஒர்க் பண்ண அப்படின்னா கண்டிப்பா உன்னால ஜெயிக்க முடியும். நீ சீக்கிரம் ட்ரை பண்ணு. உன்னால முடியாத நிறைய பேர் சொல்லலாம், ஆனா நீ வந்து நீ எப்படி உன்னை பிலீவ் பண்ற, நீ இந்த இண்டஸ்ட்ரியில வந்து எப்படி ஜெயிக்க போறேன்னு சொல்லிட்டு ஃபோக்கஸா ஒர்க் பண்ண போறேன்றதான் நீ யாரும் வந்து ப்ரூவ் பண்ணி காட்டும். நீ அதனால தன்னம்பிக்கையோட விடாமுயற்சியா நீ வந்து கண்டினியூஸா நீ ட்ரை பண்ணிட்டு ஜெயிக்க முடியும்னு சொல்றீங்க. கண்டிப்பா அவங்களுமே வந்து நெக்ஸ்ட் வந்து டேஸ் அப்படின்னு கிரியேட் பண்ணும். நான் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் விஜய்ன்ற பையன் மட்டும்தான் எனக்கு வந்து கூட பிறந்த தம்பி. மற்ற நான் சொன்ன 4 பேருமே இருக்காங்கல்ல, 4 பேருமே எனக்கு யாருன்னே தெரியாத பர்சன் அப்படின்றது. ஓகே, இங்க நிறைய பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸா ஸ்டார்ட் பண்ணவங்களே நம்மளால முடியுமா முடியாதா, இல்ல வந்து ரொம்ப ஒரு பிரதர்ஸா ஸ்டார்ட் பண்ணா கூட வந்து முடியுமா முடியாதான்னு சொல்லிட்டு வந்து நிறைய பேருக்கு ஒரு கேள்விக்குறி இல்லைன்னா டவுட் அப்படின்னு இருக்குல்ல. ஆனா இங்க வந்து யாருமே தெரியாத ஒரு பர்சன் நம்பி வந்தவங்க கூட இந்த இண்டஸ்ட்ரி அப்படின்றது எங்க கிரியேட் பண்ணி உட்கார வச்சிருக்க அப்படின்றத நான் சொல்ல வர விஷயம். ஓகே, நீங்க எல்லாருமே இந்த இண்டஸ்ட்ரி எப்படி பாக்குறீங்கன்னு நான் சொன்னேன்ல, அதுக்காக சொல்றேன். வெளியில போயிருந்தேன் அப்படின்னா என்னால எத்தனை பேர் லைஃப்ல சேஞ்ச் பண்ணிருக்க முடியும், இல்ல எத்தனை ஒரு பர்சன் வந்து மந்த்லி வந்து ஒரு 3 to 5 lakhs இன்கம் வந்து சம்பாதிக்க வச்சிருக்க முடியும், இல்ல ஒரு 1 lakh plus இன்கம் சம்பாதிக்க வச்சிருக்க முடியும் அப்படின்னா நான் சம்பாதிக்கிறதே பெரிய விஷயம் வெளியில, அப்படிதானே? அப்ப என்னை நம்பி வந்தவங்கள இன்னைக்கு எல்லாத்தையுமே வந்து ஆல்மோஸ்ட் ஏஎஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண வச்சேன். அதுல நெக்ஸ்ட் ஒருத்தவங்க ஏபிஓ பண்ண வந்து கம்ப்ளீட் பண்ண போறாங்க. ஓகே, இன்னும் வந்து 2026ல ஓகே என்னோட டைரக்ட் பார்ட்னர்ஸ் எல்லாத்தையுமே சொல்றேன், அடுத்து அவங்களே ஏபிஓ பண்ண கம்ப்ளீட் பண்ண வைக்கணும். ஓகே, அதுக்காக நான் வந்து என்னோட ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் வந்து எப்பவுமே இருக்கும். அதனால நீங்க எல்லாருமே அப்பையும் டவுன்லைன் சப்ல இருக்கீங்கன்னா உங்க கூட நல்ல ஒரு பாண்டிங் அண்டர்ஸ்டாண்டிங்கோட வந்து சேர்ந்து ஒர்க் பண்ண பாருங்க. கண்டிப்பா எல்லாருமே வந்து சூப்பரா வந்து ஜெயிக்க முடியும். ஓகே, கண்டிப்பா நல்லா அச்சீவ் பண்ண முடியும். நீங்க வெளியில நிறைய நியூஸ் அப்படின்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் நினைக்கிறேன். ஒரு தமிழ்நாடு அப்படின்றது ஆல்மோஸ்ட் வந்து யங் ஜெனரேஷன் அப்படின்றது எதை நோக்கி வந்து டிராவல் ஆயிட்டு அப்படின்னா வந்து தேவையில்ல வந்து ட்ரக்ஸ் அடிக்ஷன் ஓகேவா, நிறைய வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு ரேப் மர்டர்ஸ் பண்ற மாதிரி வந்து தேவையில்ல விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா யங் ஜெனரேஷனோட லைஃப் வந்து நிறைய அடிக்ட் ஆயிட்டு இருக்கு. ஆனா அசால்ட் இண்டஸ்ட்ரி வந்து ஒரு டிசிப்ளின் அப்படின்னு இருக்கு. இங்க நீ என்ன மாதிரி கேரக்டர் அப்படின்னு வந்தாலுமே இந்த இண்டஸ்ட்ரி அப்படின்னா உங்களை சேஞ்ச் பண்ணி ஓகே ஒரு மிகப்பெரிய வந்து நல்ல மனிதனா வந்து அந்த இண்டஸ்ட்ரி எப்படி கிரியேட் பண்ணும். சம்பாதிக்கிறது அப்படின்றது எல்லாமே வந்து தனிப்பட்ட முறை ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஒழுக்கமுள்ள வந்து டிசிப்ளினா வந்து மனிதனா இருக்கணும் அப்படின்றதான் ரொம்ப ரொம்ப வந்து நல்ல விஷயம் பண்ணுது. அது இந்த இண்டஸ்ட்ரி அப்படின்னா கண்டிப்பா எல்லாமே சேஞ்ச் பண்ணும். அந்த ஒரு விஷயம் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க எல்லாமே உங்களுக்கு என்ன வரணும் இருக்குமோ அது எல்லாமே கண்டிப்பா வந்துடும். அதனால வந்து கொஞ்சம் நம்பிக்கையோட விடாமுயற்சியை வந்து ஒர்க் பண்ணுங்க, கண்டிப்பா எல்லாருமே ஜெயிக்க முடியும். நான் ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து இப்பதான் நான் ரீசெண்டா ஏஸ் மீட்டிங் அப்படின்ற வந்து எனக்கு கீழே உள்ள எல்லாத்துக்குமே ஓவரால் ஏஸ் மீட்டிங் அப்படின்ற வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க, நான் கொடுத்துருந்தேன். நான் அப்பதான் நான் கால்குலேட் பண்ணி பார்த்தேன் 2022, 23, 24 இந்த 3 இயர்ஸ்ல நான் அசால்ட் ஃபைல் பண்ண இன்கம் மட்டுமே பாத்தீங்கன்னா வந்து நான் ஏஎஸ்எஸ் சொல்லியிருந்தேன் வந்து ஐடிஆர் ஃபைல் பண்ணும்போது 41 lakhs கிட்ட வந்து நான் ஏர்ன் பண்ணிருக்கேன். ஓகே, அப்போ 3 இயர்ஸ்ல சேம் இதே அசால்ட் மட்டுமே நான் சொல்றேன். ஓகே, 41 லட்சம் கூட நான் சம்பாதிச்சிருக்கேன். ஓகே, இப்போ உங்க கூட டிராவல் பண்ணவங்க தான் இன்னைக்கு இவ்வளவு பணமும் சம்பாதிக்கிறாங்க, இவ்வளவு பெரிய அச்சீவ்மெண்ட்டும் வந்து அச்சீவ் பண்ணிருக்காங்க. ஏன் நம்மளால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. கண்டிப்பா எல்லாரோடமே வந்து மிகப்பெரிய சக்சஸ் ஆக முடியுதுங்க. உங்க ஃபேமிலியை பெருமைப்படுத்துறதுக்கும் சந்தோஷப்படுத்துறதுக்கும் வந்து என்ன பண்ணணுமோ அதுக்கான வந்து வழியில வந்து கொஞ்சம் ஃபோக்கஸா ஒர்க் பண்ண பாருங்க. தேவையில்லாத வழியில வந்து அந்த அன்ஃபோக்கஸா போறது ஓகேவா, ட்ரக்ஸுக்கு அடிக்ட் ஆகுறது, இல்ல வந்து பொண்ணுங்க விஷயத்துல ரொம்ப வீக்கா இருக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் வந்து தவிர்த்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட லைஃப் வந்து என்ன ரொம்ப பிரைட்டா இருக்கும். அதுல கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண பாருங்க. ஏன்னா இந்த ஏஜ் அப்படின்றது ஓகேவா, கண்டிப்பா உங்க லைஃப்ல நீங்க யாருக்குன்னா ப்ரூவ் பண்றதுக்கான ஏஜ் அப்படின்றது அதை நீங்க தான் இண்டிவிஜுவலா வந்து ப்ரூவ் பண்ணணும். நம்ம சப்போர்ட் பண்றதுக்கோ இல்ல கை கொடுத்து மேல கொண்டு வர்றதுக்கோ இந்த இன்னைக்கு உள்ள சொசைட்டி அப்படின்னா வந்து கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவானா கண்டிப்பா கிடையவே கிடையாது. எல்லாருமே வந்து வளர்றது வந்து பிடிக்குமா அப்படின்னா கிடையவே கிடையாது. ஏதோ இன்னைக்கு வந்து நான் சின்ன விஷயமா சொல்லிடுறேன். பாலிடிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து இப்போ வந்து ஒரு சினிப்பிரிவில் வந்து ஒருத்தர் வந்து புதுசா வந்து ஒரு கட்சி எப்படி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 10 வருஷமா 20 வருஷம் ஆட்சியில இருந்தவங்களே வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே பண்ணவே கிடையாது. ஆனா புதுசா வந்து மக்களுக்கு வந்து ஏதாவது ஸ்டார்ட் பண்ணி நல்லது பண்ண நினைக்கிற ஒருத்தவங்களே எவ்வளவு விமர்சனங்கள் ஓகேங்களா, எவ்வளவு கேள்வி கிண்டல் எல்லாமே இருக்குல்ல.
அப்ப எல்லாருமே வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து சொல்ற விஷயங்கள் அப்படின்னா ஒண்ணுதான். அவர் வந்து சினிஃபீல்ட்ல ஸ்டார்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா டேரக்டர் பையன் அப்படின்னா வந்து எனக்கு 100 ரூபா காசு கொடுத்து வந்து இந்த மூஞ்சியெல்லாம் போய் தியேட்டர்ல பார்க்கணுமா அப்படின்னு ஒரு சொன்ன மூஞ்சிகளை சொன்ன வாய்கள் அப்படின்னு நிறைய இருக்கு. ஆனா அதே இன்னைக்கு வந்து சினிஃபீல்ட்ல மிகப்பெரிய உயரத்தை உச்சி வந்து அடைஞ்சு நான் யாரு அப்படின்னு ப்ரூவ் பண்ணி காட்டினாரு. இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச அதே மாதிரிதான் பாலிடிக்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஸ்டார்டிங்கே சேம், அதை விட அதிகமான விமர்சனம். சினிஃபீல்ட்ல என்ட்ரி ஆகும்போது கூட வந்து இவரோட ஃபேஸ் அவ்வளவு பேருக்கு வந்து தெரியவே தெரியாது. ஆனா இன்னைக்கு வந்து ஆல் ஓவர் வந்து இந்தியா ஃபுல்லா கிடையாது, வேர்ல்டு ஃபுல்லாவே தெரியற அளவுக்கு வந்து அவரோட ஃபேஸ் அப்படின்னு இருக்கு. ஆனா இன்னைக்கு அதை விட நிறைய விமர்சனம் அப்படின்னு இருக்கு. தனி ஒரு ஆளா இன்னைக்கு வந்து ஹேண்டில் பண்ணி அவ்வளவு சூப்பரா வந்து எடுத்துட்டு போறாங்க. அந்த மாதிரி ஒரு சில பேர் வந்து ஒரு சில வந்து நல்ல விஷயங்கள் நல்ல குவாலிட்டியா வந்து எடுத்துக்கிட்டு பிசினஸ்ல நீங்க வந்து சர்வே பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா சூப்பரா அச்சீவ் பண்ண முடியுங்க. எல்லாருமே வந்து அடுத்தடுத்த உங்க ரேங்கை வந்து அப்கிரேட் பண்ணதுக்கு என்னோட பெஸ்ட் ரிசல்ட்ஸ் இருந்தது. ஓகேவா, நம்ம நெக்ஸ்ட் சொன்ன மாதிரியே தான் பிரிட்ஜ் கிளாஸ்ல கண்டிப்பா நம்ம எல்லாருமே மீட் பண்ணலாம், அங்க நிறைய விஷயத்தை ஷேர் பண்ணலாம். ஓகேங்களா, நல்லா பிசினஸ் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட்.